மதிப்பிற்குரிய சமூக ஆர்வலர்களே, தகவல் ஆர்வலர்களே, சட்டமன்ற உறுப்பினர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர்களே, அமைச்சர் பெருமக்களே, ஆளுமை மிக்க எம்எல்ஏக்களே, அதிகாரமிக்க எம்பிகளே, நிரந்தர அமைச்சர் பெருமக்களே, சட்ட ஆயுதம் ஏந்திய அகிம்சை போராளிகளே, உங்கள் அனைவரையும் நானும் ஒருமுறை வரவேற்கின்றேன். நான் இப்ப மாநாட்டுக்குள்ளார வரல. சமூக ஆர்வலர்களுக்கான பாதிப்பு, குறிப்பாக காவல்துறை பொய் வழக்கு, இந்த அமர்வுல ஒரு சட்ட பயிற்சி எடுக்கணும்னு சொல்லி நம்முடைய தம்பி ஹக்கீம் வலியுறுத்தினால பேசுறோம். அடுத்து 10 ரூபாய்க்கு அமர்வுல மாநாடு தொடர்பான விஷயங்கள வந்துடும். வழக்கமா நம்ம வழக்கறிஞர் பீஸ்மர் அறநிலையத்துறை தலைவர் மலைச்சாமி வந்திருக்கார். வழக்கறிஞர் தேனி மாவட்டத்தில் நல்ல சிறந்த சமூக ஆர்வலர். நம்ம மலைச்சாமிக்கு எனக்கு ஒரு சண்டை வருதுங்க. ஏயா, விருதுநகர்ல சமூக ஆர்வலர் மாநாடுன்னு போட்ட, பிரம்மாண்டமான மாநாடுலாம் விளம்பரம் பண்ணிக்கிட்ட, ஏதா அசைவ சாப்பாடு பிரியாணி எல்லாம் போடணும்னு நினைச்சு வந்தா தயிர் சாதம், தக்காளி சாதம், வேற என்ன சாதம், மதியம் என்னென்ன சாப்பாடு, தயிர் சாதம், தக்காளி சாதம், ஊறுகாய் மட்டும் கொடுத்து ஏமாத்திட்ட. ஒரு மட்டன் லெக் பீஸோட பிரியாணி போட்டிருந்தா மாநாடு எவ்வளவு களக்கட்டி இருக்கும் அப்படின்னு நம்ம மலைச்சாமி வக்கீல் கேட்க, இதுக்கே நாங்க புரண்டு விழுந்து கஷ்டப்பட்டு எளிமையா ஒரு நிகழ்ச்சி நடத்திருக்கோம் வக்கீல் சார். தேனியில பிரம்மாண்டமா மட்டன் லெக் பீஸோட பிரியாணி போட்டு ஒரு பயிற்சி வகுப்பு நீங்க வைங்க அப்படின்னு சொல்ல 2 பேத்துக்கு ஒரு கை கலப்பாவது. வக்கீல் சார் கொஞ்சம் அப்படியே எழுந்துச்சு, உங்களுக்கு காட்டுங்க, உங்களுடைய உருவத்தை காட்டுங்க, திரும்பி அவங்களுக்கு காட்டுங்க, எனக்கு தெரியும். டெமோவுக்கு நீங்க தானே கிடைச்சீங்க. ஒரு வழக்கு வாங்கல, மலைச்சாமி வழக்கறிஞர் என்னை பார்த்து மிரட்ட, நான் கொஞ்சம் கொழுப்புல அவர் சட்டையை பிடிக்க உட்காருங்க. அந்த உடம்புக்கு நான் போய் சட்டையை பிடிச்சா என்ன ஆகுங்க? மனசு 2 குத்த மூக்க காட்டி என்னைய மூஞ்சி 2 குத்த என்னால திருப்பி அடிக்க முடியுமா? என் உடம்புக்கு நான் இருக்கிறது 52 கிலோ. என்ன ஆகுங்க? எனக்கு மூஞ்சி மோர பெந்து போயிருமா? 2 பேர் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் புகார் கொடுப்போம். 2 பேர்த்து புகாரையும் போலீஸ் வாங்கிட்டு 2 எஃப்ஐஆர் போட்டு 2 பேர்த்தையும் வீட்டுக்கு போகணும்னு அனுப்பிடுவாங்க, ஜெயிலுக்கு போகணும்னு அனுப்பிடுவாங்க. ஜாமீன் எடுத்துவோம், கேஸ் நடத்துவோம். கேஸ் ஒரு 2 வருஷம், 4 வருஷம், 5 வருஷம், 10 வருஷம், 5 வருஷம், 20 வருஷம், 30 வருஷத்துல ஏதோ ஒரு விலக்கின தீர்ப்பு வந்து விடுதலைன்னு சொல்லிடுவாங்க. என்ன தீர்ப்பு வந்துங்க? என்ன தீர்ப்பு வந்துங்க? என்ன தீர்ப்பு வந்து? விலக்கின தீர்ப்பு வந்து சொல்லிடுவாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு பிரச்சனை. நாங்க 2 பேரும் விட்டா போதும். ஒரு சின்ன பிரியாணிக்கு 2 பேரும் சண்டை பண்ணிக்கிட்டுமே, தேவையா அப்படின்னு வீட்டுல போய் ஆளாவது குழப்ப பார்க்க ஆரம்பிச்சிருவோம். இது தனி மனிதன் 2 பேத்துக்குள்ள பிரச்சனை வந்ததுன்னா, இப்போ போலீஸ் ஒரு பொய் வழக்கு போட்டுடுச்சு, அல்லது காவல்துறை சார்ந்தவர் ஏன் பிரிச்சு மேஞ்சிட்டாருன்னு வச்சுக்கல, ஒரு சமூக ஆர்வலரை அடிச்சு மேஞ்சிட்டார். இப்ப நம்ம பேசின ஒரு சில தோழமையில் சொன்னாங்க, கொஞ்சம் மேஞ்சிட்டாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஒரு சாதாரண மனிதனை, ஒரு இந்திய குடிமகனை, சாமானிய மனிதனை காவல்துறை அடிச்சிருச்சுன்னா, சாத்தான் குளத்துல அடிச்ச மாதிரி எல்லாம் செஞ்சிருச்சுன்னா, போலீஸ்ல போய் புகார் கொடுத்தா எஃப்ஐஆர் போடுவாங்களா? போடுவாங்களா? இன்ஸ்பெக்டர் அடிச்சிட்டார் அப்படின்னு போய் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தா என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்குங்க? என்னங்க? சத்தமா சொல்லலாம். இன்னும் 2 அடி இல்ல, 2 நாள் வெச்சு அடிப்பான். அடுத்த ஸ்டேஷன்ல கொண்டு போய் விட்டுட்டே ஒரு அடிமை மாட்டிக்கிட்டான். வடிவேல் காமெடி மாதிரி முட்டுச்சந்திர வச்சு அடிப்பானுங்க, பிரிச்சு மேய்வானுங்க. இப்ப சட்டம் என்ன சொல்லுது அப்படிங்கறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஒரு புகாரை கொண்டு போய் சாதாரண மனுஷன் அடிச்சாலும் எஃப்ஐஆர் போடலாம், போலீஸ் அடிச்சாலும் எஃப்ஐஆர் போடலாம், அரசு ஊழியர் அடிச்சாலும் யாரா இருந்தாலும் சட்டத்தின் முன் சமம். சட்டத்தின் முன் அனைவரும் சமம். ஜனாதிபதியா இருந்தாலும் சரி, குப்பன் சுப்பனா இருந்தாலும் சரி, கவர்னரா இருந்தாலும் சரி, முதலமைச்சரா இருந்தாலும் சரி, எல்லாம் சட்டத்துக்கு முன்னாடி சமமா. ஆனா போலீஸ் அடிச்சுன்னு போய் புகார் கொடுத்தா மட்டும் நம்மளையே திருப்பி சாத்துவாங்களே தவிர, நியாயமா இருந்தா கூட புகார் மேல நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. இதை மாத்துறதுக்கு ரொம்ப எளிமையான ஒரு வழி இருக்கு. இப்ப நான் ஒரு எடுத்துக்காட்டு சொன்னேன். மலைச்சாமி வக்கீலுக்கு எனக்கு சண்டைனா 2 பேர் அடிச்சுக்குவோம், ஒரு கேஸ் கொடுப்போம், மறந்துடுவோம், ஒரு தீர்ப்பாயிடும், அதோட முடிஞ்சு போயிடும். ஆனா இப்ப அப்படியே மாத்திக்குவோம். நம்ம மலைச்சாமி வக்கீல் வெளியே போறார், காவல்துறைக்கு நம்ம மலைச்சாமி வக்கீலுக்கு சண்டை வந்துருச்சு. என்ன வந்துருச்சுங்க? ஆமா, விருதுநகர் இன்ஸ்பெக்டருக்கும் அவர் நல்ல மனுஷன் பாவம் இருந்தாலும் எடுத்துக்காட்டி நீ நம்ம கிட்ட அவர் மாட்டிக்கிட்டார். மலைச்சாமி வழக்கறிஞருக்கு சண்டை வந்துருச்சு. 2 பேரும் சட்டையை பிடிச்சிக்கிட்டாங்க. அதுக்கடுத்து என்ன நடக்கும்? நம்ம சாரை தூக்கிட்டு போய் வச்சு நல்ல கும்மி என்ன வச்சிருப்போம், போலீஸ்காரன் லத்தியில பிரிச்சு மேஞ்சி அனுப்பி விட்டுருவாங்க. ஒரு 2 நாள் வச்சு செஞ்சு அனுப்பி விட்டுருவாங்க. சார் அடுத்து என்ன பண்ணுவாரு?
என்ன பண்ணுவாரு? ஏன்னா அவர் தான் சட்டம் படிச்ச மேதையாச்சே, வழக்கறிஞராச்சே. கோர்ட்ல போய் வடை போண்டா பொங்கல்லாம் வாங்கி சாப்பிடுவாரா? மனு கொடுத்தா அவன் மதிக்கவே மாட்டானே. போலீஸ் வாங்கி ஒரு சிஎஸ்ஆர் போடுவான், ஒரு நம்ம மேலேயாச்சும் ஒரு எஃப்ஐஆர் போடுவான். நீதிமன்றத்துக்கு போனாலும் நீதி கிடைக்காது. இந்தியாவில் நீதிமன்றத்துக்கு சென்றால் நீதி கிடைக்கும் என்று நம்புவர்கள் முட்டாள்கள். என்னங்க, வக்கீல்ட வக்காலத்துல கையெழுத்து போட்டா வாழ்க்கை போயிரும். வக்கீல்ட வக்காலத்துல கையெழுத்து போட்டா வாழ்க்கை போயிரும். நீதிமன்றத்துல நீதி கிடைக்கும் நினைச்சு போன அவ்வளவுதான். ஆனா வேற வழி இல்ல, வேற வழி இல்ல. மலைச்சாமி பிரச்சனை வந்தலாம். மலைச்சாமி இன்ஸ்பெக்டர் மோதிட்டாங்க, பிரிச்சு மேஞ்சிட்டாங்க. உடனே மலைச்சாமி வழக்கறிஞர் என்ன பண்ணும்னா, பாதிக்கப்பட்ட சமூகம் என்ன பண்ணும்னா, பாதிக்கப்பட்ட சாதாரண மனுஷன் என்ன செய்யணும்னா, அடிச்சது வலிக்குதுன்னு கூட சொல்லக்கூடாது. அடிச்சது வலிக்குதுன்னு கூட சொல்லக்கூடாது, புலம்பவே கூடாது. அப்படியே டவுன் போய் சேரணும். ஒரு 50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டருக்கு வெளியே ஓடி போயிடணும். எங்க ஓடி போயிடணும்? 50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் வெளியே ஓடி போய் மதுரை ஜிஹெச்ல போய் சேர்ந்துக்கணும், தேனி ஜிஹெச்ல போய் சேர்ந்துக்கணும், அல்லது 100 கிலோமீட்டர் வெளியே இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போய் சேர்ந்துக்கணும். சேரக்குள்ள என்ன சொல்லணும்னா, ஹாஸ்பிட்டல் சேரக்குள்ள யார் அடிச்சாங்க டாக்டர் கேட்பாங்க. யார் அடிச்சாங்க, எதுல அடிச்சாங்க, என்ன ஆச்சுன்னு டாக்டர் கேட்பாங்க. என்னையா இவ்வளவு திருச்சி மேஞ்சிருக்காங்க, யார் அடிச்சது, எந்த ஊர்ல வச்சு அடிச்சாங்க, எத்தனை பேர் அடிச்சாங்க டாக்டர் கேட்பாரு. மறந்து போய் கூட போலீஸ் அடிச்சிட்டாங்கன்னு சொல்லக்கூடாது. யாரு அடிச்சிட்டாங்கன்னு சொல்லக்கூடாது, லத்தியில அடிச்சிட்டாங்கன்னு சொல்லக்கூடாது, போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு அடிச்சிட்டாங்கன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா கவர்மெண்ட் டாக்டருக்கும் கவர்மெண்ட் போலீஸ்க்கும் எவ்வளவு உறவு இருக்கும் உங்களுக்கு தெரியும் இல்ல? போலீஸ்க்கும் வக்கீலுக்கும் உறவு இருக்கா? போலீஸ்க்கும் டாக்டருக்கும் உறவு இருக்கா? போலீஸ்க்கும் அரசு ஊழியருக்கும் உறவு இருக்கா? போலீஸ்க்கும் களவாணி பயலுக்கும் உறவு இருக்கா? போலீஸ்க்கும் திருடனுக்கும் உறவு இருக்கா? போலீஸ்க்கும் அமுலுக்கும் உறவு இருக்கா? போலீஸ்க்கும் அபாவுக்கும் உறவு இருக்கா? அதனால போலீஸ் அடிச்சுன்னு சொல்லக்கூடாது, போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு அடிச்சான்னு சொல்லக்கூடாது, லத்தியில அடிச்சான்னு சொல்லக்கூடாது. சொல்லாம அப்படி மாத்தி, அண்ணே கண்ணண்ணே சரி விட்டுருவோம். விருதுநகர்ல போலீஸ் ஸ்டேஷன் எந்த இடத்துல இருக்கு? பஜார் தெருவில் இருக்கு. நல்லது நல்லது. பஜார் தெருவில், சிவகாசி ரோட்ல, சிவகாசி ரோட்ல பஜார் தெருவில் எனக்கு தெரிந்த நபர் யாரு? போலீஸ் ஸ்டேஷன் சொல்லக்கூடாது, சிவகாசி பஜார் தெருவில். போலீஸ் ஸ்டேஷன் சொல்லாம சிவகாசி பஜார் தெருவில் போலீஸ்கார் ஐயா அடிச்சான்னு சொல்லாம, இன்ஸ்பெக்டர் அடிச்சான்னு சொல்லாம, எனக்கு தெரிந்தவர் அடித்து விட்டார், அடையாளம் தெரிந்த நபர் அடித்தார். லத்தியில் அடிச்சான்னு சொல்லக்கூடாது, குச்சியில் அடிச்சாங்க. எதுல? குச்சியில் அடிச்சாங்க, தடியில் அடிச்சாங்க அப்படின்னு சொல்றோம். மறந்து போய் கூட லத்தின்னு சொல்லக்கூடாது, போலீஸ்காரன்னு சொல்லக்கூடாது, போலீஸ் ஸ்டேஷன் சொல்லக்கூடாது. சொல்லாம டாக்டர் சொன்னோம்னா டாக்டர் என்ன பண்ணுவாரு? ஏதோ 2 சாமானிய மனுஷன் ஏதோ வாய்க்காதார வரப்பாளர் அடிச்சுட்டானுங்க, பிரிச்சு மேஞ்சி அனுப்பியிருக்காயா, போலீஸ் அடி மாதிரியே அடிச்சிருக்காயா இவனை ஒருத்தன். நல்லா என்சிசில போய் ஏதோ ட்ரைனிங் எடுத்து போன தெரியுது, ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ்ல போய் ட்ரைனிங் எடுத்து போனா தெரியுது, போலீஸ்காரன் அடிச்ச மாதிரி இந்த வக்கீல பிரிச்சு மேய்ச்சிருக்காங்க மலைச்சாமிய அப்படின்னு டாக்டர் நினைச்சிட்டு ஏஆர் காப்பி போட்டுருவாரு, பெட்ல அட்மிஷன் போட்டுருவாரு. மலைச்சாமிக்கு சமூக ஆர்வலருக்கு ஆஸ்பத்திரியில படுக்கிறதுக்கு இடம் கொடுத்து வைத்தியம் பார்ப்பாரு. இந்த தகவல் விருதுநகர் போலீஸ்க்கு மதுரை போலீஸ் தகவல் சொல்லும். மதுரை அரசு மருத்துவமனையை சேர்ந்தா, தேனி அரசு மருத்துவமனையை சேர்ந்தா, சிவகாசி அரசு மருத்துவமனையை சேர்ந்தா, அந்த அரசு மருத்துவமனையில் டாக்டர் உள்ளூர் போலீஸ்க்கு இந்த மாதிரி ஒரு அப்பாவி அடிபட்டு மருத்துவமனைக்கு வந்திருக்கிறான், விருதுநகர் பஜார்ல அடையாளம் தெரிந்த நபர்களால குச்சில் அடிச்சு ஒரு நபர் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு சேர்ந்திருக்காரு, உள்நோயாளியா இருக்காரு, போலீஸ் அவர்கிட்ட சட்ட நடவடிக்கையில துவங்குங்கன்னு சொல்லிட்டு ஒரு தபால உள்ளூர் போலீஸ்க்கு தருவாங்க. அந்த உள்ளூர் போலீஸ் என்ன பண்ணுனா, வாக்கி டாக்கி இல்லையா, சரி சரி, மைக்கில் கூப்பிட்டு சொல்லுவாங்க, எப்பா உனக்கு சொந்தக்கார ஒருத்தங்க ஹாஸ்பிட்டல் படுத்திருக்காயா, வாயா, ஓங்கேசியா, வருமானம் வந்துச்சியா, வாயா, வருமானம் வந்துச்சு வாயான்னு சொல்லி கூப்பிடுவாங்க. விருதுநகர் போலீஸ் போய் மதுரையில போய் நம்ம சமூக ஆர்வலர் மலைச்சாமி கிட்ட வாக்குமூலம் வாங்க போவாங்க. போலீஸ் கிட்ட வாக்குமூலம் வாங்க அந்த போலீஸ்காரர்கிட்ட இன்ஸ்பெக்டர் அடிச்சான்னு சொன்னா என்ன ஆகும்? என்ன ஆகும்? வேகமா வெளியே போய் செல்ல கூப்பிட்டு, ஐயா நீங்க பிரிச்சு மேஞ்சீங்க இல்ல, அந்த பாவி பையன் உள்ளூர் ஆஸ்பத்திரியில சேராம பாருங்க மதுரை ஆஸ்பத்திரியில சேர்ந்திருக்கான், அவனை இப்படியே கஞ்சா கேஸ் வச்சு அனுப்பிடலாங்களா கேட்பானா இல்லையா? அதனால அந்த போலீஸ் கிட்ட வாக்குமூலம் தரக்கூடாது. அப்படின்றோம். என்னையா அடிச்சதுல பேச முடியல, நான் உனக்கு எல்லாம் கடுதாசி எழுதி தபால் அனுப்பி இருக்கிறேன், போ கிளம்பு, தபால் வரும் போ, வாங்கிட்டு காட்ட மாட்டேன் அப்படின்னு கூலா சொல்லி அனுப்பிடணும். இதெல்லாம் நடக்குது. எத்தனை நாள் ஆகும்? ஹாஸ்பிட்டல் சேர்ந்தோம், போலீஸ்கார் உடனே வாக்குமூலம் எடுப்பாரா? என்னங்க, ஹைகோர்ட் வக்கீல் இருக்காரா சொல்லுங்க, போலீஸ் எத்தனை நாள் வச்சு வாக்குமூலம் எடுப்பாங்க? உள்ளூர்
விருதுநகர் ஆஸ்பத்திரியில் சேர்ந்தாலே 2 நாள் கழிச்சு வருவான், மதுரை ஆஸ்பத்திரிக்கு 4 நாள் 3 நாள் கழிச்சு வருவான். நமக்கு நல்லது, அந்த காலதாமதம் ஆகணும். என்ன ஆகணும்? காலதாமதம் ஆகணும். மறுக்கப்பட்ட